மீனராசி நேயர்களை ஒரே விஷயம், புத்தியை அதிகம் பயன்படுத்த வேண்டும். யாருக்கும் அதிகமா இறக்கப்படாது. உங்களை பற்றி இல்லாத குற்றச்சாட்டு வர வாய்ப்பு உள்ளது. ஆதாரங்களுடன் பதிலளி. கூட்டாளியை யாரும் முழுமையா நம்புவதற்கு முன் ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு உணர்ச்சி வசப்பட்ட முடிவு, ஒரு கவனக்குறைவு, மூன்றும். ரேவதி நட்சத்திரம், மீனராசி, பிஸ்னஸ், வேலை, இப்படி ஒரு சில விஷயங்கள் போயிடும். குலதெய்வ வழிபாடு சிறப்பு, அதுவும் ஆடி மாசத்துல. மீனராசி நேயர்களை, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, மீனராசி, அதாவது புத்தியை அதிகம் பயன்படுத்த வேண்டும். ஞாபகம், ஒரே விஷயம், புத்தியை அதிகம் பயன்படுத்த வேண்டும். ரெண்டாவது விஷயம், யாருக்கும் அதிகமாக இறக்கப்படாது. போதும், இறக்கப்பட்ட வரைக்கும் போதும். சுப செலவுகள் அதிகமாக இருக்குது, கடன் அதிகமாக இருக்குது, எப்போ என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. உணர்ச்சி வசப்பட்டு கத்தாது. இதெல்லாம் வாழ்க்கையில் நீ தெரிஞ்சுக்கோ. உணர்ச்சி வசப்பட்டு கத்தாது. நீ கத்துறதுனால ஒன்றும் வரப்போகிறதில்ல. மீனராசி பொறுத்த அளவிற்கு தொழில் விஷயங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 40% தான் தொழில் விஷயங்கள் ஓடும். 60% கொஞ்சம் நஷ்டத்தை நோக்கி தான் போகும். தொழில் விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். தனக்கான நிம்மதி இருக்காது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் அதிகமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரம், மீனராசி, பிள்ளைகள் விஷயத்தில் கவனங்கள் அதிகமாக இருக்கும். நமக்கு குழந்தைகளால் கவலைகள் அதிகமாக இருக்கும். என்னடா குழந்தைகளுக்கு படிப்பு சரியாக வரல, இது சரியாக பண்ண முடியல, அது சரியாக பண்ண முடியல, இந்த ஒரு சில கவலைகள் அதிகமாக இருக்கும். பார்த்துக்கோ. அலுவலகத்தில் உங்கள் அமைதியை பலவீனமாக நினைத்து கூடுதல் வேலைகள் ஒப்படைக்கலாம். அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது நீங்கள் உங்களோட பலவீனத்தை பயன்படுத்தி சில பேர் அதிகமாக விஷயங்கள் பண்ணுவாங்க, ஒப்படைப்பாங்க. கூடுதலான சில விஷயங்கள் ஒப்படைப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டால், ஏறு ஓட்டுறவன் இளிச்சவாயனாக இருந்தால் மாடு மச்சான்னு கூப்பிடுமா. இது சில பேருக்கு பொருந்தும். எப்படி ஏறு ஓட்டுறவன் இளிச்சவாயனாக இருந்தால் மாடு மச்சான்னு கூப்பிடுமா, அந்த மாதிரி. ஏன்னா சில பேருக்கு உங்களை ஒரு இளிச்சவாயன்னு நினச்சிடக்கூடாது. ஸோ பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களை பற்றி இல்லாத குற்றச்சாட்டு வர வாய்ப்பு உள்ளது. ஆதாரங்களுடன் பதிலளிங்க. நீ தப்பு செய்கிற, நீ சரியாக இல்லை, உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வருது, உன் மேலே நிறைய இஷ்யூ வருது, நானும் ஒரு தடவை பார்த்துட்டேன், 2 தடவை பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு நேராக ரிஜெக்டடு தான் அப்படிங்கிற அளவுக்குலாம் வரும். ஸோ கவனமாக இரு. அடுத்தது, மேலதிகாரத்தோட மன வருத்தத்தை வெளிப்படுத்தி சரியான நேரத்தை தேர்வு. உன்னுடைய மன வருத்தத்தை நீ தெரிவிக்கிறியா, நீ ஏதாவது சொல்லணும், மேலதிகாரம் மன வருத்தத்தை வெளிப்படுத்த சரியான நேரத்தை பார்த்து நீ போய் தப்பு செஞ்சிட்டியா, ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கணும்னு நினைக்கிறியா, ஒரு சாரி கேட்கணும்னு நினைக்கிற, கரெக்டாக டைம் எடுத்து போய் சில விஷயங்கள் பண்ணு. மற்றவரின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிக்கலில் நீயா போய் ஒரு சில விஷயங்களில் போய் மாட்டிக்காத அப்படின்னு சொல்கிறது. பழைய வாடிக்கையாளர்களின் நிலுவை தொகை உடனுக்குடன் வசூலிக்கும். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக போட்டியாளர்களை திட்டத்தை அறிய முயற்சிக்கும். சில விஷயங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மீனராசி பொறுத்த அளவுக்கு மீனராசி ஓட்டம் தான் அதிகமாக இருக்கும். காலையில் சாயங்காலம் அலைச்சல் திருச்சல் அதிகமாக தான் இருக்கும். சில பேருக்கு சரியான சூழ்நிலைகள் வராது. சில பேருக்கு வேலையில் பிரச்சனைகள் இருக்கும். சில நேரத்தில் இடம் மாறுதலுக்கான சில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, கூட்டாளியை யாரும் முழுமையாக நம்புவதற்கு முன் யோசிச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோ. நம்பிக்கை வைத்து பணம் கொடுத்த பணம் திரும்ப வர தாமதமாகலாம். திடீர் மருத்துவம் அல்லது குடும்ப செலவு அதிகரிக்கலாம். சுப செலவு அதிகரிக்கும். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். அப்பா மூலமாக ஏதாவது சில பேருக்கு பணம் வரும். அப்பா மூலமாக சில பேருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத உணர்ச்சி காரணமாக செலவு செய்யாதீர்கள். யாரும் அவன் அதை சொல்லிட்டான், இவன் இதை சொல்லிட்டான்னா பணம் செலவு பண்ணாதீங்க. பொறுமையாக இருந்து செலவு பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள். குடும்பத்தில் பழைய விஷயங்களை மீண்டும் பேசினால் அமைதி குலையலாம். அதாவது ஒரு விஷயம் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா, நோ ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு தடவை பேசிட்டிங்களா, முடிஞ்சதாகவே இருக்கட்டும், திரும்ப பேச வேண்டாம். துணையின் மௌனத்தை தவறாக புரிந்து கொள்ளலாம். ஒய்ஃப் பேசலையா, ஏன் பேசலன்னு சொல்லி சண்டை போடாது. ஏதோ ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, உங்களால் முடிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையா, விட்டுருங்க. அது ஒரு பிரச்சனை பண்ணிக்காதீங்க. உறவுகளின் பேச்சை கட்டும் உடனடியாக முடிவு எடுக்காதீங்க. வரவன் 4 பேர் 4 விதமாக ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான். அது மூலமாக நீ எந்த ஒரு ராங் டிசிஷன் எடுத்துறாது. குழந்தைகளிடம் பொறுமையாக பேசுவது நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். அவசரமாக வெளியே போகும்போது எதையும் மறந்துட்டு போயிடாது. எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக எடுத்துன்னு கரெக்டாக போ. காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, கொஞ்சம் கரெக்டாக போய்ட்டோம். தெரியாத நபர்களின் வேண்டுகோளுக்கு உடனே சம்மந்தம் சொல்ல வேண்டாம். உனக்கு ஒரு நியூ பர்சனாக இருக்காங்கன்னு சொன்னால் உடனே நீ அதெல்லாம் இது பண்ணு, யார் என்னன்னு பார்த்து பண்ணு. அதே போல் சமூக வலைதளங்களில் உங்களுடைய தனிப்பட்ட சில விஷயங்களை பகிர வேண்டாம்.
நீண்ட தொலைதூர பயணங்களில் உடல் நலத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வது வந்து உடல்நிலை பாதிக்கலாம். மனசோர்வு, கால் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் தேவை. சில பேருக்கு இனிப்பு நீர், சுகர் சொல்கிறோம் இல்லையா, மலேசியாவிலலாம் இனிப்பு நீர் தான் சொல்லுவாங்க. நம்ம தான் பிளட் சுகர் அதெல்லாம் சொல்கிறோம். நம்ம அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் பேசக்கூடிய விஷயமே மாறும். நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, அங்கே பசி ஆறிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இனிப்பு நீர் வந்துருச்சு, அதுக்கு என்ன மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம இங்கே இங்கிலீஷில் சொல்லுவோம் ஜாக்கெட் பிட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ரவிக்க துணி அதெல்லாம் வந்து சில விஷயம் மேசை நாற்காலி இப்படி தான் பேசுவாங்க. அவங்கெல்லாம் அந்த தமிழ் அப்படிங்கிறது அவங்க பேசுகிறது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அது மாதிரி சில அந்த அந்த இனிப்பு நீர் சம்மந்தப்பட்டது, அந்த பிளட் சுகர்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தது மீன ராசி வந்து பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய நல்ல விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டே நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் உங்கள் வேலை விஷயத்துலையோ குடும்ப விஷயத்தையோ மற்ற விஷயத்தையோ தொழில் விஷயத்தையோ யாருக்கிட்டையும் போய் நீங்கள் நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் தலையிட்டுக்காதீங்க, நீங்கள் உண்டு வேலை உண்டுங்க. ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு உணர்ச்சி வசப்பட்ட முடிவு, ஒரு கவனக்குறைவு, இம்மூன்றும் தேவையில்லாத விஷயத்தை மாட்டி விட்டுரும். கவனக்குறைவு இருக்கக்கூடாது, பார்த்துக்கோ. எங்கேயாவது கொஞ்சம் ஒரு இதாக ஆகிடுத்துன்னா அவ்வளோதான். கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ அதுதான் மிக முக்கியமானது மீனராசி பொறுத்தளவுக்கு. அடுத்ததாக ஜென்ம சனி ஜாதகத்தில் நம்ம சொல்கிறோம், உத்திரட்டாதி இந்த சனி வக்ரகதி, சனி வக்ர நிவர்த்தியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ அந்த மீனராசி பொறுத்தளவுக்கு அதாவது எல்லா பக்கமும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சமாளித்து கொண்டு போகிறீங்கன்றதில் தான் இருக்குது. உங்களோட திறமையே அதில் தான் இருக்குது. எப்படி நீங்கள் எப்படி குடும்பத்தையும் சமாளித்து, வேலையும் சமாளித்து, சுபகாரியங்களை சமாளித்து, எல்லாத்தையும் நடுநிலையாக இருந்து நீங்கள் பண்ணணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் தான். மீனராசி பொறுத்தளவுக்கு புரட்டாதி மீனராசி படிப்பு மற்ற விஷயங்கள் இப்படி கொஞ்சம் போயிடுவாங்க. டாக்டர்ஸ் இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிடும். உத்திரட்டாதி ஐடி வேலை அப்படி இப்படி ஒரு சில விஷயங்கள் போயிடும். ரேவதி நட்சத்திரம் மீனராசி பிஸ்னஸ்ஸு வேலை இப்படி ஒரு சில விஷயங்கள் போயிடும். மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு சிறப்பு. குலதெய்வ வழிபாடு சிறப்பு. மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு. அதுவும் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. எல்லை அம்மன், அந்த எல்லை தெய்வங்கள் வழிபாடெல்லாம் சிறப்பு. சுபம். வாழ்க வளமுடன். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி